கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே உள்ள ரங்கநாதர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள நிலையில் கோவில் செயல் அலுவலர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆதி திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வரும் 28ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் பல்வேறு பணிகள் நிலுவையில் இருப்பதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் அரசு ஒதுக்கும் நிதியை கோவில் செயல் அலுவலர் பாக்கியராஜ் என்பவர் கையாடல் செய்வதாக குற்றம் சாட்டினர். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழுள்ள கோவில்களில் ஊழல் நடைபெறுவதை தடுக்க குழு அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற 28/1/2026 அன்று சிறப்பாக நடைபெறக்கூடிய பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தமிழ்நாடு அரசினுடைய நிதி ஒதுக்கீடு காரணமாக கும்பாபிஷேக பணி நடந்திருக்குது. அவ்வாறு உள்ள பொழுது இந்த கோவிலில் உள்ள செயல் அலுவலர் ஆர் பாக்கியராஜ் என்பவர் தன்னிச்சையாகவும் பல்வேறு செயல்பாடுகளில் பல்வேறு இடங்களில் டோனர்கிட்ட நிதிகளை பெற்று கையாடல் செய்துள்ளார். அவ்வாறு செய்யப்பட்ட கையாடல் பணங்களை கணக்கிலும் காட்டவில்லை. இது சம்பந்தமாக ஊரில் உள்ள பொதுமக்களுக்கும் அவருடைய அறங்காவலர் குழுவினருக்கும் தெரியும். இது எல்லாம் கேட்டால் அதற்குரிய தகுந்த பதில் சொல்வதில்லை. என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று பொதுமக்களை சில ஆட்களை வைத்து மிரட்டி வருகிறார்.